பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் மனித உரிமை சம்பந்தமான விடயம். ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதி மட்டக்களப்பு 48ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் தாபனத்தினால் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்ற ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள். மனிதர்களுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்றும் மனிதர்களை மதிக்க வேண்டும் என்றும் எந்த விதமான பாரபட்சமும் இனப்படுகொலை இனச்சுத்திகரிப்பு எந்தவித ஆக்கிரமிப்பும் எந்த அரசாங்கமும் எந்த ஒரு சமூகத்திற்கும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த உரிமை சாசனம் வெளியாக வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சமூகம், உரிமைகளை தட்டி கேட்கின்ற ஒரு சமூகம், உரிமைகளுக்காக பாடுபடுகின்ற ஒரு சமூகம் எமது நாட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கின்றதை நாங்கள் அனைவரும் அறிவோம். ஆகவேதான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான துணைப்பொருளில் அந்த நிகழ்வை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு அனைவரது இந்த உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்ற அடிப்படையில் இந்த துணைப்பொருள் அமைந்திருக்கின்றது. ஆக கூடுதலாக மனித உரிமை என்று சொல்கின்ற விடயம் எங்கள் மத்தியில் லேசான ஒரு விடயம் அல்ல. உரிமை என்பது இருக்கின்ற ஒரு விடயம். அதை யாரும் கூறுபட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கொடுக்கவும் முடியாது. மனித குலம் அனைவர்களுக்கும் வாழும் காலம் வரைக்கும் அவர்களுக்கான உரிமை என்பது இருக்கின்றது. அந்த உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போதுதான் நாங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றோம். உரிமை எவ்வாறு பறிக்கப்படுகின்றது? ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு சமூகம், ஒரு அரசாங்கம், ஒரு தனிநபரை இலக்காக வைத்து, ஒரு சமூகத்தை இலக்காக வைத்து ஒட்டுமொத்தமாக செய்யப்படுகின்ற செயல்கள் உரிமை முதல் என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை கையாளுகின்றோம். ஆகவேதான் இந்த நாட்டில் மனித உரிமை என்பது மதிக்கப்பட வேண்டும். யாராலும் அது மிதிக்கப்படக்கூடாது. கடந்த காலங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உரிமை சம்பந்தமான பிரச்சனைகள் பரந்தளவில் காணப்பட்டது. ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற விதத்தில் தான் அந்த உரிமைகள் இருந்து வந்திருக்கின்றது. தற்போதைய சூழலில் அவ்வாறு இல்லாமல் சற்று வேறொரு கோணத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அனைவர்களும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். உண்மையிலேயே ஒரு நாட்டில் வன்முறை கலாச்சாரம் தான் தலைதூக்கி இருக்கின்றது. வன்முறை என்று சொல்கின்ற போதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வன்முறைகள். ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், பாலியல் சுரண்டல்கள், இப்படியான வகைகளில் பெண்ணினம் பாதிக்கப்படுகின்றது. அதற்காக குரல் கொடுத்தவர்கள் அவருடைய குரல்களை எழுப்ப முடியாத அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அந்த வேளையில் அந்த கசப்பான அந்த வேளையிலும் அந்த காலகட்டத்திலும் குரல் கொடுத்த சமுதாயத்தினரை நாங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு பெண்ணுடைய உரிமைக்காக, பெண்ணுடைய மானபங்கத்தை போக்கியதற்காக ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போதும், சட்டத்தில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்ற போதே அந்த குடும்பத்தினர் அந்த குற்றவாளியை பாதுகாக்க நினைக்கிறார்கள். அதன் மூலம் பாதுகாக்கப்படுகின்றதன் காரணமாக அந்த வன்முறை வெளி உலகிற்கு தெரிவதும் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனை பெறுவதும் இல்லை. வெளிப்படையாக குற்றவாளிகளாக எத்தனையோ வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது இவ்வாறு இருக்க சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் சிறுவர்களுக்கான உரிமைகள், சிறுவர்களுக்கான கடமைகள் அனைத்தும் இருக்கின்ற போதும் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் சித்திரவதைக்குள்ளாகிறார்கள். பாதிப்பை ஏற்படுத்திய நபர் வழியில் திரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சித்திரவதைக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளை காப்பகத்தில்
தடை செய்கின்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களில் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் உரிமை என்ற விடயத்திற்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற சமுதாயம் தலைமறைவில் இருக்கின்றது. அன்று அவர்களை சமூகம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் எது நடந்தாலும் அச்சுறுத்தலான சூழல் ஏற்பட்டாலும் உரிமைக்கு குரல் கொடுத்தவர்கள் தலைமறைவில் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை இந்த சமூகம் காணவில்லை. கடுமையான உடனடியான தாக்கத்திற்கும் மனச்சுவவுக்கும் உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். இந்த மனித உரிமை தினத்தில் இப்படியானவர்கள் நாங்கள் கூடுதலான அளவில் நினைவு கூறப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, உண்மையிலேயே உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுபோன்ற இந்த வாசகம் இருக்கின்றது. ஏழைகளின் உரிமைகளுக்காக இன்றைய எழுவும் ஒவ்வொருவருக்கும் சொந்த பிரச்சனை இருக்கின்றது, சொந்த விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் அடுத்தவர்களின் விடயங்களை பார்ப்பதற்கு நேரமும் கிடையாது, அதற்கான அக்கறையும் கிடையாது. அவ்வாறு நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம். ஏழையவர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது யுத்த காலத்தில் இருந்தாலும் சரிதான், யுத்தத்திற்கு அப்பாலும் தான். உரிமைகள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குரல் எழுப்ப வேண்டிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் மனிதாபிமானத்தை பற்றி சற்று யோசிக்கின்ற ஒரு சமூகமாக கூட தெரியவில்லை. உதாரணமாக ஒரு 4 மாணவிகள் ஒரு ஓட்டப் போட்டி ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதாக இருந்தால், அந்த ஓட்டப் போட்டி நிகழ்வில் முதலாவது ஓடுகின்ற ஒரு மாணவியும் இரண்டாவது ஓடுகின்ற ஒரு மாணவியும் நல்ல நண்பர்கள். யாருக்கு பரிசுகளை வழங்கும்? மனிதாபிமானம் பார்த்து முதலாவது ஓடிய மாணவிக்கு பாராட்டி கொடுப்பது கிடையாது. பெற்றோர்கள் என்ன கூறுவார்கள்? அந்த பிள்ளை அல்லது உனது நம்பி எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, எப்படி விழுந்தாலும் பரவாயில்லை, நீ ஓடி முன்னேறி முதலாவது வந்திருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கூட கூறுவார்கள். அந்த அளவுக்கு இருக்கின்றது மனிதாபிமானம். ஒரு ஓட்ட போட்டி போட்டால் என்று மனிதாபிமானம் இருக்கின்றது, மனிதர்களும் இருக்கின்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டுதான் ஒருவரை ஆகக்கூடாக மதிக்கின்றார்கள். பதவி, பட்டம், பணம் இவைகள் தான் மனிதர்கள் முன்னிலையில் செல்வாக்கு செலுத்துகின்றது. உதாரணமாக இன்று பொருளாதாரம் யாரும் இருக்கின்றது? அரசாங்கத்தின் சொத்துக்களை சுரண்டியவர்கள், போதை மருந்தை கடத்துபவர்கள், கூடுதலான குற்றச் செயல்கள் செய்பவர்கள் தான் பொருளாதாரம் அதிகம் இருக்கின்றது. அவர்களை நாங்கள் பணக்காரர்கள் என்கின்றோம், அவர்களுக்கு மாலை போடுகின்றோம், அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நல்ல மனிதனை, ஒழுக்க ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள், அவருடைய உரிமைகள் மீறுகின்ற சந்தர்ப்பத்தில் குரல் எழுப்பியவர்கள், அவருடைய உணர்வுகளும் விருப்பங்களும் உடைந்து சுக்குறாகி போகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, மனித உரிமை என்பது மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு மாத்திரம் சொந்தமல்ல. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மனித பிறவிக்கும் சொந்தமான ஒரு விடயம். மனித உரிமையை மதிக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் அனைவர்களும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொழில்பொருள் உங்கள் அனைவரிடமிருந்தும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்வு சற்று தாமதமாக இருந்தாலும் சம்பவங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். நாட்டில் கலாச்சார சம்பந்தமான பிரச்சனைகள், இனங்களுக்கிடையான விரிவுபடுத்தப்பட்ட செயல்கள், இன முரண்பாடை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள், அதற்கு கூட்டமாக விளைவிக்கின்ற நிகழ்வுகள் அன்றாடம் நமது நாட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எதற்கு அத்திவார்கள்? ஒரு